ஹாய் வியூவர்ஸ், நான் உங்க மகி. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா மெட்டல் மெட்டீரியல் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். மெட்டீரியல் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஆப்ஜெக்ட்ங்கறத வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டேஜ் கிரியேட் பண்றதுக்கு நான் லைன் டூல்ல ரெக்டாங்குலர் டூல் எடுத்துக்கிறேன். ரெக்டாங்குலர் எடுத்துட்டு லெஃப்ட் வியூ போய்க்கிறேன். லெஃப்ட் வியூல ரெக்டாங்குலருக்கு ஸ்னாப் ஆன் பண்ணிடுறேன். இந்த கிரிட் லைன் பாத்தீங்கன்னா இங்க இருந்து பேஸ் மட்டும் இந்த லென்த் ஓகே. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் சைடு பாட்டம் சைடு மட்டும் போதும், ரைட் சைடு டாப் சைடு வேண்டாம். அதனால ஸ்னாப் ஆஃப் பண்ணிட்டு, அதாவது எஸ்பிரஸ் பண்ணி ஸ்னாப் ஆஃப் பண்ணிட்டு இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு எடிட்டபிள் ஸ்ப்ளைனா கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த ரெண்டு லைனை வந்து டெலிட் பண்ணணும். அதுக்கு வந்து செக்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. செக்மெண்ட் செலக்ட் பண்ணாலே ரெக்டாங்குலர் வந்து கன்வெர்ட் பண்ணனால 4 பாயிண்ட் வந்து காட்டுது. இது இல்லாம செக்மெண்ட் செலக்ட் பண்ணனால இது ரெண்டு லைனை மட்டும் செலக்ட் பண்ணிக்க முடியும் நம்மளால. இப்போ வந்து கீபோர்ட்ல டெலிட் பட்டன் பிரஸ் பண்ணிருங்க. டெலிட் ஆயிருச்சு. இப்ப இந்த இடம் வந்து ஸ்டேஜ் தான் நம்ம கிரியேட் பண்றோம். அதனால இந்த ஸ்டேஜோட கார்னர் இருக்குதுல்ல, இதாவது இது வந்து பேக்ரவுண்ட் தான். இந்த கார்னர் வெர்டெக்ஸை வந்து ஃபில்லட் கொடுத்துடலாம். பெராமீட்டர்ஸ்ல கீழே வாங்க, ஃபில்லட் ஆப்ஷன் இருக்கு. ஃபில்லட் வேல்யூ வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன். இப்ப பாருங்க அந்த இடம் வந்து கர்வ் ஆயிடுச்சு. இந்த இது ஏன் கர்வ் பண்றேன்னா, நம்ம லைட்டிங்கோட ஷேடோ போடும்போது ஷார்ப்பா இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா தெரியும். அதனால கர்வ் பண்ணிட்டேன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஷார்ப்பா விழுகாம ஸ்மூத்தா இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து எக்ஸ்ட்ரூட் கொடுக்கணும். மாடிஃபை லிஸ்ட்ல எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் போயிருங்க. எக்ஸ்ட்ரூட் கொடுத்து எக்ஸ்ட்ரூட் அமௌண்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. எனக்கு ஓகே, ஸ்டேஜ் செட் பண்ணியாச்சு. ஸ்டேஜுக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கணும். மெட்டீரியல் எடிட்டர் வந்து உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஓபன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்லேட் மெட்டீரியல் எடிட்டரே ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல மெட்டீரியல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் போயிடுறேன். மெட்டீரியல்ல வீடியோ மெட்டீரியல் தான் தேவை. வீடியோ மெட்டீரியல்ல இப்ப இந்த மெட்டீரியலை வந்து ஸ்டேஜுக்கு அப்ளை பண்ணணும். இங்க இருந்து டிராக் பண்ணி கொண்டு வந்து நம்ம ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, ஸ்டேஜ்ல வந்து கிளிக் பண்ணி விட்டுறேன். இந்த மெட்டீரியலோட பாராமீட்டர்ஸ் வேல்யூ பார்க்கணும். இந்த மெட்டீரியல் டபுள் கிளிக் பண்ணா போதும். ரைட் சைட்ல வந்து அதோட பாராமீட்டர்ஸ் வேல்யூ எல்லாம் டிஸ்பிளே ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மெட்டல் மெட்டீரியல் அப்ளை பண்றதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்படுது. அந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் டீ பாட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டாண்டர்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல டீ பாட் இருக்கு. டீ பாட் எடுத்து ஸ்டேஜ் கீழே போட்டுறேன். இப்ப பாருங்க டீ பாட் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த டீ பாட்டுக்கு வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி லைட்டிங் செட் பண்ணணும். லைட்டிங் என்ன பண்ணிக்கலாம்னா, கிரியேட்ல லைட் போய்க்கோங்க. லைட்ல வீரே லைட், வீரே லைட்ல வீரே லைட்டை கிளிக் பண்ணிட்டு பிளைன் லைட்டே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப ஃபுல் வியூல டாப் வியூ போய்க்கிறேன். டாப்ல இருந்து ஒரு லைட் எனக்கு போக்கஸ் ஆகணும் டீ பாட்டுக்கு. அதனால டாப்ல வந்து டீ பாட்டை பார்த்த மாதிரி இப்ப ஃப்ரண்ட் வியூ போய் இந்த லைட்டை டீ பாட்டுக்கு மேல நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். எப்பயுமே ஆப்ஜெக்ட்டுக்கும் இப்ப நம்ம ப்ராடக்ட் ரெண்டரிங் தான் எடுக்கிறோம். அதனால எப்பயுமே நீங்க வந்து ஆப்ஜெக்ட்டுக்கும் லைட்டிங்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. அப்பதான் வந்து எக்ஸாக்டா லைட் வந்து ஸ்மூத்தா விழுகும். பாட்டம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஷேடோஸ் விழுகும். அதனால எனக்கு ஃப்ரண்ட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒரு லைட் செட் பண்ணணும். அதுக்கு நான் பிளைன் லைட் எடுத்து, இது ஃப்ரண்ட் வியூ தான், இங்க இருந்து ரொம்ப பெரிய லைட் எல்லாம் செட் பண்ணல, ஒரு சின்னதா லைட் செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட் அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருந்தா மட்டும் போதும். இப்ப டாப் வியூ போய் இதை வந்து, ஏன்னா எனக்கு ஃப்ரண்ட் கேமரா வியூ வந்து நான் இங்கதான் செட் பண்ண போறேன். அதனால இங்க இருந்து கேமரா வைக்கும்போது எனக்கு இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் தெரிஞ்சா போதும். ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி லைட் செட் பண்ணியாச்சு. இப்ப கேமரா செட் பண்ணணும். கேமரா செட் பண்றதுக்கு கேமரால போய் வீடியோ கேமரா வந்து பிசிக்கல் கேமரா வந்து செட் பண்ணிக்கிறேன். பிசிக்கல் கேமரா கொடுத்துட்டு லெஃப்ட் வியூ போய்க்கங்க. இங்க இருந்து இப்ப பெர்ஸ்பெக்டிவ் போங்க. இப்ப பாருங்க கேமரா, ஸ்டேஜ், லைட்டிங், ஆப்ஜெக்டும் கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் சி பிரஸ் பண்ணி போய்க்கங்க. இப்போ கேமராவோட பொசிஷன் மட்டும் லைட்டா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேமரா வியூல தான் இருக்கிறோம். இப்ப கேமரா வியூல இருந்து கேமரா பொசிஷன் சேஞ்ச் பண்ணோம்னா ரைட் சைடு பாட்டம் பாருங்க கேமரா நேவிகேஷன் டூல்ஸ் இருக்குது. இதுல வந்து ஆர்பிட் கேமரான்னு ஒண்ணு இருக்கும். அதாவது எல்லோ கலர்ல ஹைலைட் ஆயிருக்கு பாத்தீங்களா, அதுல கீழே வந்து ஆர்பிட் கேமரான்னு இருக்கு. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோம்னா நம்ம கர்சர் வந்து ஆர்பிட் கேமராவுக்கு வந்து செட் ஆயிருச்சு. இப்போ வேணுங்கிற அளவுக்கு லைட்டா அந்த பொசிஷனுக்கு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு இந்த ரெண்டர் வியூ வந்து வந்தா போதும். இப்போ வந்து சேஃப் ஏரியா வந்து செட் பண்ணணும். சேஃப் ஏரியாவுக்கு ஷிஃப்ட் பிளஸ் எஃப் கிளிக் பண்ணாலே டிஃபால்ட்டா இருக்கிற சேஃப் ஏரியா வந்து இங்க செட் ஆயிருக்கும். இல்ல எனக்கு வந்து ஹெச்டி, ஃபுல் ஹெச்டி இல்லாட்டி 4K ரெண்டரிங்ல இருக்கு அந்த இமேஜ் சைஸ் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம்னா ரெண்டர் செட்டப் போயிருங்க. ரெண்டர் செட்டப்புக்கு F10 பிரஸ் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி இந்த ஐகான் கிளிக் பண்ணி ரெண்டர் செட்டப் போயிருங்க. ஆட்டோமேட்டிக்காவே வந்து வீடியோல தான் செட் ஆயிருக்கு. இதுல வந்து காமன்ல கீழே வாங்க, கஸ்டம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, கஸ்டம்ஸ்ல கடைசியா வந்து ஃபுல் ஹெச்டி இருக்கு. இதை நான் கிளிக் பண்ணிட்டு
உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கிளிக் பண்ணிக்கங்க. இப்ப பாருங்க ஃபுல் HD 1080x920 பிக்சலுக்கு வந்து கரெக்டா செட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் மெட்டீரியல் அப்ளை பண்றதுதான். மெட்டீரியல் அப்ளை பண்றதுக்கு மெட்டீரியல் எடிட்டர் போயிருங்க, எம் பிரஸ் பண்ணுங்க, இல்லாட்டி அந்த ஐகானை கிளிக் பண்ணீங்கனாலே மெட்டீரியல் எடிட்டர் வந்து ஏற்கனவே நம்ம பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணியிருக்கோம். இந்த பேக்ரவுண்ட் வந்து நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ டீபாட்டுக்கு வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணணும். அதுக்கு ஒன்னியொரு மெட்டீரியல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வீரே MTL கொடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து வீரே MTL, இதை வந்து மெட்டல் மெட்டீரியலுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம கிரியேட் பண்ண இந்த மெட்டீரியலை வந்து டீபாட்டுக்கு அப்ளை பண்ணிருங்க. இங்க இருந்து டிராக் பண்ணி கொண்டு வந்து மெட்டீரியல் அப்ளை ஆயிடும். இப்போ பேசிக் மெட்டீரியல் அப்ளை பண்ணியாச்சு, லைட்டிங் எல்லாம் செட் பண்ணியாச்சு. ஒரு ப்ரிவியூ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. F9 பிரஸ் பண்ணுங்க, ஒரு ப்ரிவியூ தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க நம்ம கொடுத்த சைஸுக்கு வந்து ப்ரிவியூ இருக்குது. நீங்க ஜூம் பண்ணீங்கன்னா அதோட குவாலிட்டி வரும். ரெண்டர் ஆகிட்டு இருக்குது. ஒவ்வொரு டைமுமே வந்து ரெண்டரிங்காக என்னால க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டரிங் அவுட்புட் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால வந்து இன்டராக்டிவ் ரெண்டரிங் ஒன்று இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டேன்னா இங்க நான் வந்து மெட்டீரியலோட பாராமீட்டர்ஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணவே வந்து ஆட்டோமேட்டிக்காவே எனக்கு இங்க ஒரு ப்ரிவியூ வரும். அவுட்புட் வந்து ஃபைனலா எடுத்துக்கலாம். இன்டராக்டிவ் ரெண்டரிங் எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னா, நம்ம ஃப்ரேம் பஃபர் இருக்கு பாத்தீங்களா, ஃப்ரேம் பஃபர்ல இந்த கிரீன் கலர் சிம்பிள் போட்ட இந்த டீபாட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணவே வந்து ஆட்டோமேட்டிக்காவே பாராமீட்டர்ஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணவே இங்க ஒரு ப்ரிவியூ காட்டும். இதை நான் ஓரளவுக்கு சின்னது பண்ணி வச்சிடறேன். இப்போ பேக்ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, பேக்ரவுண்ட் வந்து ஃபுல் சாலிட் கிரே தான் இருக்குது. இந்த கிரே கலரை வந்து லைட் பிளாக்கா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணா மட்டும்தான் அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். கீழே வந்தீங்கன்னா அதோட டிஃப்யூஸ் கலர் வந்து கிரே இருக்கு. கிரேல இருந்து நான் லைட்டா டார்க் பண்ணிக்கிறேன். டார்க் பண்ணும்போது கொஞ்சம் ரிசல்ட் நல்லா இருக்கும். இப்ப பாருங்க பேக்ரவுண்ட் வந்து டார்க்கா இருக்கு. பேக்ரவுண்ட் டார்க் ஆகிறதுனால எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து நல்ல கிளியரா இருக்கு. அதே மாதிரி பேக்ரவுண்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் பாத்தீங்கன்னா நம்ம ரிஃப்ளெக்ஷன் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம ஆப்ஜெக்ட்லயும் படும். இப்போ மெட்டல் மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம். மெட்டல் மெட்டீரியல் அப்ளை பண்றதுக்கு ரொம்ப வேல்யூவலா சேஞ்ச் பண்ணு கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா டிஃப்யூஸ் கலர் இருக்குல்ல, டிஃப்யூஸ் கலரை ஃபுல் பிளாக் செட் பண்ணுங்க. ஓகேங்களா, நீங்க ஃபுல் பிளாக் செட் பண்ணாலே டீபாட் ஃபுல்லாவே வந்து ஃபுல் பிளாக் ஆயிருச்சு. இது வந்து மெட்டல் மெட்டீரியல் அப்ளை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா, செகண்ட் வந்து நம்ம மெட்டீரியல்ல என்னைக்குமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா, ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு கீழே இருக்கிற ரிஃப்ளெக்ட் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, அதோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. கலர் வந்து ஒரு 50% கிரே செட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒயிட் இல்லாம ஃபுல் பிளாக் இல்லாம ஒரு 50%ல வந்து கொண்டு வந்து வச்சிடறேன். இப்போ ஓகே, இது வந்து 190க்கு 120 வச்சுக்கிறேன். இப்போ ரிஃப்ளெக்ட் கொடுத்தனவே பாருங்க, ஆப்போசிட்ல இருக்கிற லைட்டும் டாப்ல இருக்கிற லைட்டோட ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த இடத்துல. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணிக்கலாம்னா ரிஃப்ளெக்டோட கிளாசினஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, கிளாசினஸ் வேல்யூ கீழே இருக்குது. கிளாசினஸ் வேல்யூ சேஞ்ச் பண்றதுனால என்ன யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த லைட்டோட எட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப ஷார்ப்பா இருக்கணுமா, இல்ல வந்து அந்த லைட்டோடையும் மெட்டீரியலும் பிளர் ஆகி அதாவது மெர்ஜ் ஆகி கிரேடியன்ட் மாதிரி வரணுமாங்கிறது தான். இப்போ நான் ஒரு 0.7 வைக்கிறேன். 7 வைக்கும்போது பாருங்க ஒரு மேட் பினிஷிங் வந்து கிடைச்சிருக்குது. எனக்கு ரொம்ப மேட் பினிஷிங் வேணாம், ஓரளவுக்கு இருந்தா போதும்னா ஒரு 0.95 அந்த ஸ்டேஜ் மட்டும் வச்சுக்கலாம். அதாவது லைட்டா எனக்கு பிளரினஸ் இருந்தா மட்டும் போதும். இப்போ இந்த பிராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா இந்த டிக்கை மட்டும் எடுத்துட்டுறேன். இப்போ இது வந்து ரியல் மெட்டீரியலோட எஃபெக்ட் காட்டுது. ஏன்னா இது ரெண்டுல என்னன்னா, நீங்க டிக்கை எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து அந்த மெட்டீரியலோட வேல்யூக்கு செட் ஆயிடும். இல்ல நான் ஒரு ஓன் கஸ்டமைஸ்டா வேல்யூ செட் பண்ணோம்னா இந்த எல்ல பிரஸ் பண்ணி கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து இந்த பிராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷனை வந்து டிக்கை எடுத்துக்கிட்டே யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா டிஃபால்ட்டா நம்மளுக்கு இந்த மெட்டீரியல் தான் நான் யூஸ் பண்ண போறேன். நான் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்டோட டிஃப்யூஸ் கலரை வந்து ஒயிட் வைக்கிறேன். அதுக்கு பாராமீட்டர்ஸ் வேல்யூ கீழே வாங்க. பேசிக் பாராமீட்டர் வேல்யூ வந்து ரெண்டுமே சேஞ்ச் பண்ணியாச்சு. அது கீழே BRDFன்னு ஒரு வேல்யூ இருக்கு. இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த லிஸ்ட்டை நான் கிளிக் பண்றேன். இதுல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷனுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் மெட்டல் மெட்டீரியல்ங்கிறதுனால வார்டுன்னு ஒண்ணு இருக்கு. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணும்போது இந்த எஃபெக்டோட பிளரினஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து 2 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. யூஸ் கிளாசினஸ்க்காகவா இல்ல ரஃப்னஸ்க்காகவாங்கிற மாதிரி. ரஃப்னஸ் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லா ரிஃப்ளெக்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். யூஸ் கிளாசினஸ் கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். நார்மலா இருக்க பிளர் வந்து ஒரு மோஷன் பிளர் மாதிரி எஃபெக்ட் பண்ணுவோம். அதாவது லெஃப்ட் ரைட் வந்து பிளர் ஆகிற மாதிரி கொண்டு வரலாம். -7 நான் கிளிக் பண்றேன்.
இப்ப பாருங்க லெஃப்ட் அண்ட் ரைட்ல இந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து பிளர் ஆன மாதிரி இருக்கு, மோஷன் பிளர் மாதிரி வருது. இந்த மாதிரி எஃபெக்ட்டுக்கு தான் வந்து நீங்க கொடுக்கறது. நெக்ஸ்ட் கீழே வாங்க, மேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. மெட்டீரியல்ல கிராச்சஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, கிராச்சஸ் ஏன்னா சாலிடா வந்து எப்பவுமே மெட்டீரியல் இருக்காது, அந்த கிராச்சஸ் இருந்தாதான் வந்து அந்த ரியலிசம் வந்து தெரியும். நான் இந்த கிராச்சஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கிராச்சஸோட கிராச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல தின்னா இருக்கு. இதுல வந்து அந்த பிட்மேப் வந்து ஆட் பண்ணணும். நீங்க ஒண்ணு நோட் பண்ணிக்கங்க, நம்ம மெட்டீரியல்ல வந்து 3 இடத்துல மட்டும் இந்த மேப் ஆட் பண்ணா போதும். ஒண்ணு வந்து ரிஃப்ளெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏரியால ஒண்ணு ஆட் பண்ணணும். செகண்ட் வந்து மேப்ல வந்து கிளாஸினஸ் ஆட் பண்ணுங்க, பம்ப் ஆட் பண்ணுங்க. இதுல மட்டும் ஆட் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் மேப் ஆட் பண்றதுக்கு வந்து பிட் மேப்பை வந்து ஆட் பண்ணணும். பிட் மேப்புக்கு ரைட் கிளிக் பண்ணுங்க, மேப்ல போயிருங்க. இந்த டைம் அதுல ஜெனரல்ல போனீங்கன்னா பிட் மேப்னு ஒண்ணு இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பிட் மேப் எங்க இருக்குன்னு அந்த பிட் மேப்பை ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் ஆயிடுச்சு. இந்த பிட் மேப்பை வந்து மெட்டீரியல் லிங்க் பண்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம், பிட் மேப்புக்கு முன்னாடி இருக்க அந்த சர்க்கிள் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணி கொண்டு போய் மேப்ல போட்டுறேன். இப்ப ரிஃப்ளெக்ட் மேப்ல போட்டோமே பாருங்க, ஆப்ஜெக்ட்ல அந்த மெட்டீரியல் வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேவா, இதுதான் வந்து இப்ப நான் இதை கட் பண்ணா பாருங்க ரிமூவ் ஆயிருச்சு. இதே இந்த மேப்பை வந்து பண்ண பாருங்க ஃபுல்லா ஆட் ஆயிருக்கு. இந்த மாதிரி தான் வந்து மேப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பிட் மேப்பை வந்து கலர் கரெக்ஷன் பண்ணணும். கலர் கரெக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மேப்பை உன்னில இந்த இடத்துல வந்து நான் அப்ளை பண்ணணும்னு, அதாவது மேப்ல இருக்கிற கிளாசினஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணும். கிளாசினஸ் அப்ளை பண்றதுக்கு இதவே நீங்க காப்பி பண்ணி கிளாசினஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. இப்போ மேப் வந்து ரிஃப்ளெக்ட் கிளாஸினஸ்ல ஆட் பண்ணவே பாருங்க கிராச்சஸ் எல்லாம் நல்லா டீடைலா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா, இதே மேப்பை ஒரு காப்பி வந்து பம்புக்கு வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, 3வது மெட்டீரியல் இதை நான் காப்பி பண்ணி பம்ப் மேப் இருக்கு பாத்தீங்களா, பம்ப் மேப்ல வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பம்ப் மேப் ஆட் பண்ணவே பாருங்க கிராச்சஸோட டெப்த் வந்து நல்லா ரியலிஸ்டிக்கா கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த மேப் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, மேப்புக்கு வந்து லைட்டா கலர் கரெக்ஷன் கொடுத்தா பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். கலர் கரெக்ஷன் என்ன பண்ணிக்கலாம்னா, மேப்ல போய் ஜெனரல் போயிருங்க. ஜெனரல்ல வந்து கலர் கரெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த கலர் கரெக்ஷன் வந்து எல்லா மேப்புக்கும் ஆட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ரிஃப்ளெக்ட்ல இருக்கிற இதை கட் பண்ணி கலர் கரெக்ஷன்ல ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கலர் கரெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, கலர் கரெக்ஷனை கொண்டு வந்து ரிஃப்ளெக்ட்ல கொடுத்துறேன். ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. இப்ப இந்த கலர் கரெக்ஷன் மேப் வந்து டபுள் கிளிக் பண்ணி இதோட பாராமீட்டர்ஸ் போயிடுறேன். இதுல வந்து அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதாவது லைட்னஸ்ல அட்வான்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அட்வான்ஸ் ஆப்ஷன்ல இந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணா லைட்டா ரிஃப்ளெக்ட் வந்து நல்ல பிரைட்னஸா இருக்கும். அதுக்கப்புறம் இதை கம்மி பண்ணிக்கிறேன். இந்த பிட் மேப் போய்க்கிறேன். பிட் மேப்ல அவுட்புட் போய்க்கங்க. அவுட்புட்ல எனேபிள் கலர் மேப் இருக்குதெல்லாம் இதை எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிட்டு இந்த வேல்யூவை ரைட் கிளிக் பண்ணி கார்னர் பிசிஆர் வந்து போகும்போதே பாருங்க கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒயிட்டு வேண்டாம், ரொம்ப இது வேண்டாம், ஒரு மீடியமா லைட்டா மேல கொடுத்தாலே போதும், கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப ஓகே, இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா கிராச்சஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணுவாங்க. என்விரான்மெண்ட் வந்து டோட்டலா எனக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா ஹெச்டிஆர் இமேஜ், அதாவது இன்டீரியர் ஹெச்டிஆர் இமேஜ் வந்து ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஹெச்டிஆர் இமேஜ் ஆட் பண்றதுக்கு வீரோ லைட்டிங் போய்க்கங்க. வீரோ லைட்டிங்ல லைட்ல வீரோ டூம் லைட் இருக்கும், டூம் லைட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். டூம் லைட் ஆட் பண்ணவே பாருங்க டோட்டலா என்விரான்மெண்ட் வந்து என்ன ஆயிருச்சு, டூம் லைட்டோட பிரைட்னஸ் வந்துருச்சு. இப்போ டூம் லைட்ல ஒரு ஹெச்டிஆர் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மேப் போயிருங்க. மேப்ல வந்து ரைட் கிளிக் பண்ணி வீரோ மேப், வீரோல வந்து வீரோ ஹெச்டிஆர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வீரோ ஹெச்டிஆர் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா வீரோ மேப் வந்து ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரூம் செட்டிங்காக இந்த ஹெச்டிஆர் இமேஜ் வந்து நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த ஹெச்டிஆர் இமேஜ நம்ம டூம் லைட்ல வந்து அப்ளை பண்ணணும். மேப்பை டிராக் பண்ணி கொண்டு வந்து டூம்ல ஹெச்டிஆர் இமேஜ்ல நோ மேப் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து இம்போர்ட் பண்ணி காப்பி கொடுத்துறேன். இப்போ மேப் இங்க கொடுத்தாச்சு. இப்போ மேப்ல வந்து ஸ்பெரிக்கல் மேப் செட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல் பிளாக் இருந்தது பாருங்க, பேக்ரவுண்ட் என்ன மேப் இருக்குதோ அந்த மேப்போட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. இந்த மாதிரி தான் வந்து மெட்டீரியலோட ஒரிஜினல் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்றது. அதுக்கு அடுத்தது டூம் லைட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. டூம் லைட்டோட இன்டென்சிட்டி வேல்யூ ஹெச்டிஆர் இமேஜோட பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் ஒரு 5 வைக்கிறேன்.
பேக்ரவுண்டோட லைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது மெட்டீரியலோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி காட்டுது. இந்த மாதிரி தான் வந்து மெட்டீரியல் அப்ளை பண்றது. இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ற மெட்டீரியல வந்து கிராச்சஸ் ஆட் பண்ணி, அதாவது ரிஃப்ளெக்ஷன் யூஸ் பண்ணி கிராச்சஸ் எல்லாம் ஆட் பண்ணி போட்டோ ரியலிசமா வந்து அவுட்புட் வந்து ஈஸியா கொண்டு வந்துடலாம். இந்த மெத்தட நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சு, இந்த டுட்டோரியல் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஃபர்தரா நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்டிமேட் ஆகணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாழ்க தமிழ்.